Namaste children, welcome to science class. Today I am going to continue lesson number 4, science in everyday life. Today's topic is home appliances, pressure cooker. How would our life be without the following? First one, an electric bulb. Second one, a fan. நம்மளுடைய லைஃப் இந்த ரெண்டு விஷயம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? an electric bulb இல்லைன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஒன்று சிம்னிஸோ இல்லை கேண்டில்ஸோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓல்டன் டேஸில் இருந்த மாதிரி இருக்கும். ஃபேன் இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஓல்டன் டேஸில் என்ன அந்த அந்த யூட்டன்சில்ஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திங்ஸ் லைக் எலக்ட்ரிக் பல்ப் அண்ட் ஃபேன் ஆர் கால்டு ஹோம் அப்ளையன்சஸ். ஹோம் அப்ளையன்சஸ்னால் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் பல்ப் அண்ட் ஃபேன். It is not easy to run our life these days without home appliances. Home appliances are machines that make life easier and convenient. Home appliances இல்லாமல் நம்மளால் இந்த நாள் நம்ம இப்போ டேஸை டே டு டே லைஃப்பை ஈஸியாக ரன் பண்ண முடியாது. அப்போ ஹோம் அப்ளையன்சஸ்னால் மெஷின்ஸ். ஹோம் அப்ளையன்சஸை மெஷின்ஸ் தட் மேக் லைஃப் ஈஸியர் அண்ட் கன்வீனியன்ட். நம்மளோட லைஃப்பை ஈஸியாகவும் நம்மளுக்கு கன்வீனியன்ட் நம்மளுக்கு வசதியாகவும் மாற்றி கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ். இன் திஸ் செக்ஷன் we will learn about a few such appliances. இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம சம் ஹோம் அப்ளையன்சஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சம் ஹோம் அப்ளையன்சஸ் அதோடைய பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். லுக் அட் த பிக்சர் அண்ட் நேம் இட். Can you list the uses of these utensils? Next topic. Here, this picture. What is it? It is a pressure cooker. It is a pressure cooker. Okay. The pressure cooker உடைய uses என்ன? Cooking food using water in a sealed vessel is called a pressure cooker. ப்ரெஷர் குக்கர்னால் ஃபுட்டை குக் பண்ணக்கூடிய ஒரு யுட்டன்சில். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? அதுக்கு இன்சைடில் வாட்டர் யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம எந்த ஃபுட்டை குக் பண்ண போகிறோமோ அந்த ஃபுட்டை உள்ளே வைக்கும்போது அந்த வாட்டர் ஹீட்டை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும்போது ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு வாட்டர் வேப்பராக மாறும்போது அந்த வேப்பர் ஸ்டேட்லேயே என்ன ஆகுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஃபுட்டு குக் ஆகிடுது. ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது. உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் பாயில் ஆகும்போது ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது. ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறதுனால தான் ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிற நேம் இருக்குது. ஓகே, இந்த ப்ரெஷர் குக்கர்னால பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குக்கர் என்னென்ன? த்ரீ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், சேவ்ஸ் டைமை சேவ் பண்ணுது. 3 யூசஸ் இருக்குது ப்ரெஷர் குக்கர்னால். சேவ்ஸ் டைமை சேவ் பண்ணுது. மினிமைஸ் த யூசேஜ் ஆஃப் ஃபியூயல் அண்ட் சேவ்ஸ் எனர்ஜி. ரொம்ப நேரம் குக் பண்ண டைமை என்ன ஆகாது, ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருது. ரொம்ப நேரம் எடுக்காது. ரொம்ப கம்மியான டைமில் ஃபியூயலும் கம்மியாக இருந்தாலும் போதும். கம்மியான ஃபியூயலில் நம்மளுக்கு எனர்ஜியை சேவ் பண்ணி கொடுக்குது. ஓகே, எந்த எனர்ஜி? ஹீட் எனர்ஜி. அதாவது ஃபியூயலையும் கம்மி பண்ணிடுது, டைமையும் கம்மி பண்ணி கொடுக்குது. மினிமம் ஃபியூயலை தான் அது எடுத்துக்குது. அதனால எனர்ஜி சேவ் ஆகுது. ரீடைன் நியூட்ரியன்ஸ் இன் ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை இது பண்ணாமல் அப்படியே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டாக கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். In this topic, you learn some common home appliances and their uses. First one, gas stove. Cooks faster by controlling heat. ஃபுட்டை ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுது, ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுது. செகண்ட் ஒன், கிரைண்டர். Grinds food grains to produce batter. ஃபுட் கிரெயின்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணி பேட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. பேட்டர்னா மாவு. தேர்ட் ஒன், கெட்டில். பாயில்ஸ் வாட்டர் அண்ட் ஹீட்ஸ் டீ அண்ட் காஃபி. வாட்டரை ஹீட் பண்ணி
காஃபி டீ வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ்டு அஸ் அ சப்ஸ்டியூட் டு ஸ்டவ். ஸ்டவ்வுக்கு சப்ஸ்டியூட்டான ஒரு இதுதான் இண்டக்ஷன் ஸ்டவ். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்சியூம் பண்ணி நம்மளுக்கு ஹீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. எலக்ட்ரிக் எனர்ஜினால் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது இண்டக்ஷன் ஸ்டவ். தென் மிக்சர் கிரைண்டர், மிக்ஸி grinds hot spices, makes chutney and prepares juices. சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்பைசஸை வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வெஜிடபிள் கட்டர் சாப்ஸ் வெஜிடபிள்ஸ். சாப்ஸ் மீன்ஸ் கட் பண்ணுறது, ரொம்ப ஸ்மாலாக கட் பண்ணுறதுக்கு இந்த வெஜிடபிள் கட்டர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரெஷர் குக்கர் ஹீட்ஸ் அண்ட் குக்ஸ் ஃபுட் பை யூஸிங் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி ஃபுட்டை குக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வீட்டில் எப்படி ப்ரெஷர் குக்கர் வந்து ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி ஃபுட்டை குக் பண்ணுதோ, அதே மாதிரி எலக்ட்ரிக் குக்கர் வந்து எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணி ஃபுட்டை வந்து குக் பண்ணிடுது. நெக்ஸ்ட் ஒன் காஃபி மேக்கர் மேக்ஸ் காஃபி ஆர் டீ. இன்னைக்கு ஹோம் அப்ளையன்சஸ் வந்து நம்மளுக்கு 8 பார்த்துருக்கீங்க. என்னென்ன? கேஸ் ஸ்டவ், கிரைண்டர், கெட்டில், induction stove, then mixer grinder, mixie, vegetable cutter, electric cooker and coffee maker. Next topic refrigerator. Here you see one refrigerator, no? Refrigerator means fridge. A refrigerator is a popular home appliances for preserving food. It works on the principle of cooling. ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கிறது ஃப்ரிட்ஜை தான் ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுது? ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுது. ப்ரிசர்வ். இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கூலிங்கிற பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது. அப்போ ஃப்ரிட்ஜு ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் the fridge has a pump that transfer heat from the inside of the fridge to its outside. This helps it to keep things cold. ஃப்ரிட்ஜில் ஒரு பம்ப் இருக்குது. அந்த பம்ப்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய ஹீட்டை என்ன பண்ணிடுது? பம்ப் பண்ணி அவுட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே கூலாகிடுது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஹீட் இன்சைட் த ஃப்ரிட்ஜ் டு இட்ஸ் அவுட் சைடுக்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. நெக்ஸ்ட் ஒன் த கோல்ட் டெம்பரேச்சர் இன்சைட் த ஃப்ரிட்ஜ் ஸ்லோஸ் டவுன் த பாக்டீரியல் க்ரோத் இன் த ஃபுட், thus preserves the food for the long time. ஓகே, ஃப்ரிட்ஜுக்கு இன்சைடில் கூல்னஸ் ஆகிடுது. இப்போ அந்த கூலான டெம்பரேச்சர், நல்ல கோல்டாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் ஃபுட்டில் பாக்டீரியல் க்ரோத்தை வந்து என்ன பண்ணிடுது? ஸ்லோ பண்ணிடுது. ஃபுட்டில் பாக்டீரியல் க்ரோத் ஆகாததுனால ஃபுட்டு வந்து ப்ரிசர்வ் ஆகிடுது. ஓகே சில்ட்ரன், அண்டர்ஸ்டாண்டா? இது ஒரு ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் நம்ம ஒரு 1 day ஃபுல்லாக அவுட் சைடு வைக்கும்போது, ஃப்ரிட்ஜுக்கு அவுட் சைடில் இருக்கும்போது என்ன ஆகிடுது? அந்த ஃபுட்டில் பாக்டீரியல் க்ரோத் ஆகி ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆகிடுது. அதே ஃபுட்டை நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஃப்ரிட்ஜில் நம்ம ப்ரிசர்வ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கூல்னஸ்னால் அந்த ஃபுட்டில் பாக்டீரியல் க்ரோத் வந்து ஸ்லோ ஆகிட்டு அது என்ன ஆகிடும்? ஃபுட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணிடுது. அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். சேஃப்டி மெஷர்ஸ் இன் கிச்சனில் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்? நெவர் ப்ளே வித் கிச்சன் யூட்டன்சில்ஸ் சச் அஸ் நைஃப்ஸ், மேட்ச் பாக்ஸ் அண்ட் கிளாஸ் வேர்ஸ். நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய யூட்டன்சில்ஸில் ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கக்கூடிய என்னது நைஃப்ஸையோ இல்லை மேட்ச் பாக்ஸில் நம்ம அது வந்து எடுத்து விளையாடக்கூடாது. கிளாஸ் வேர்ஸ் வந்து நம்மளுக்கு டேஞ்சர், இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் யூஸ் அ கிளாத் டு ஹோல்ட் ஹாட் பேன்ஸ். ஹீட்டாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் யூட்டன்சில்ஸை நம்ம என்ன பண்ணணும்? கிளாத் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். கிளாத் யூஸ் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணணும். இன்ஃபார்ம் அண்ட் அடல்ட் இன் கேஸ் யூ ஸ்மெல்
குக்கிங் கேஸ் லீக்கேஜ். குக்கிங் கேஸ் எல்பிஜியோட லீக்கேஜ் இருந்ததுன்னா, அந்த கேஸ் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை வந்து உடனே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். டர்ன் ஆஃப் த கேஸ் ஸ்டவ், மைக்ரோவேவ் அவன் அண்ட் எனி அதர் எலக்ட்ரிக் கேட்ஜெட் immediately after use. லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஸ் ஸ்டவ்வோ இல்லை மைக்ரோவேவ் அவனோ இல்லை ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸோ நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோடைய மெயின் ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணிடணும், ஆஃப் பண்ணிடணும். ஓகே சில்ட்ரன், நீங்கள் கிளாஸில் சம் ஹோம் அப்ளையன்சஸ் பற்றி நீங்கள் என்ன பண்ணீங்க, லேர்ன் பண்ணீங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். Match the following. Match column A with column B. Okay, thank you children.